நீங்கள் ஆர்டிஐ மூலம் ஆயிரக்கணக்கான ஊழல் வெளியில் வந்திருக்கு. நீங்கள் குறிப்பாக தேசிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்ட ஊழல்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சொல்லலாம். குறிப்பாக அதாவது கார்கில் போரில் அந்த உயிரிழந்த வீரர்களுக்கு குடும்பங்களுக்கு வீடு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணாங்க. அப்படி அந்த ஆதர்ஸ் குடியிருப்பு கட்டையில் ஹவுசிங் சொசைட்டி அது கட்டையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதில் வீடுகள் ஒதுக்கீடு பண்ணாங்க. அப்படி வீடுகள் ஒதுக்கீடு பண்ணையில் இந்த இராணுவத்துக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லாத பாஜகவோட தலைவர்களோட உறவினர்களுக்கு பல வீடுகளை ஒதுக்கீடு பண்ணாங்க. அந்த ஊழலே அது ஆர்டிஐ சட்டத்தின் மூலம் தான் வந்தது. நீங்கள் அது மட்டும் இல்லை, ஆர்டிஐ சட்டத்தின் மூலம் வந்த ஊழல் பட்டியலே நிறையா இருக்குது. நீங்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா காமன் விளையாட்டு ஊழல் 2010, அதே மாதிரி வியாபம் ஊழல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான ஊழல். அதில் ஒரு 3000 பேர் இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய பல ஆட்கள் எப்படியெல்லாம் மருத்துவ தேர்வு இன்றைக்கி இருக்க நீட்டு மாதிரி அங்கே அந்த மாநிலத்தில் ஒரு தேர்வு வைக்கிறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாஜக ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்க ஆட்களில் பூரா முறைகேடாக உள்ள தள்ளுறாங்க. இது ஆர்டிஐ மூலம் போட்டது தான் இந்த தகவலாக வெளியில் வருது. அப்படி அது மிகப்பெரிய ஊழலாக பேசப்படுது. அதில் பல ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் பாஜக தலைவர்கள்லாம் தொடர்பில் இருந்தாங்க. அந்த வழக்கில் இருந்த பல பேரெல்லாம் திடீர்னு மர்மமாக செத்தாங்க. இப்போ வரைக்கும் அது என்னென்ன கண்டுபிடிக்க முடியல. அது வெளிவந்ததுக்கு காரணமே ஆர்டிஐ தான். இந்த ஆர்டிஐயில் இருந்து வந்ததில் பெரும்பகுதி இப்போ சிக்கக்கூடிய ஆட்கள் பூராமே பிஜேபி ஆட்கள் தான். இந்த ஆர்டிஐயில் தான் பிரதமரோட 2L டிகிரி 2 டிகிரி முடிச்சாருன்னு சொன்னாங்க. எந்த பல்கலைக்கழகத்தில் எப்போ முடிச்சிங்கன்னு கேட்கல. கடைசி வரைக்கும் பதிலே கிடையாது. இப்படி பல பிரச்சனைகள். இப்போ கடைசியாக கூட சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு நெருக்கடி அது என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அந்த வருஷத்தில் யார் படித்தாங்க அதையாவது சொல்லு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே தலையிட வேண்டிய விஷயம் வந்தது. அப்படி இந்த தகவல் சட்டத்தின் பிரகாரம் உண்மையிலேயே கொடுத்தாங்கன்னா பிஜேபியோட பல வண்டவாளம் தண்டவாளம். தீக்கதர் நேயர்களுக்கு வணக்கம். 2005ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தகவல் அறியும் உரிமை சட்டம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய மிகப்பெரிய சாதனையாகவும் இந்த சட்டம் பார்க்கப்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதிலிருந்தே இன்னும் ஒரு சிலருக்கு அந்த சட்டம் பிடிக்காததுனால அதை எப்படியாவது நீர்த்து போக செய்யணும் அப்படிங்கிற செயல்களில் ஈடுபட்டு இருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த பாஜக அரசு ஒன்றிய அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்றதுலேருந்து இப்போ வரைக்கும் எப்படியாவது அந்த சட்டத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. அந்த வகையில் தான் இப்போ அந்த சட்டத்தில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக பேசுறதுக்காக பத்திரிகையாளர் கண்ணன் நம்ம கூட இருக்காங்க. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். முதல்ல இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆர்டிஐ அது எப்படி கொண்டு வரப்பட்டுச்சு, அதில் என்னென்ன அம்சங்கள் இருந்துச்சு தோழர்? ஆக்சுவலி தகவல் அறியும் உரிமை சட்டங்கிறது அதுக்கு ஒரு நீண்ட வரலாற்று பின்னணி இருக்குது. அது கொண்டு வந்ததுலேயுமே ஆக்சுவலி 1975 அரசு வெட்ஸ் ராஜ்நாராயணன் அப்படிங்கிற ஒரு வழக்கு. அந்த வழக்குலேயே அப்பயே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா தகவல் பெறுவது ஒருத்தனோட அடிப்படை உரிமைகளில் ஒன்று அப்படி ரொம்ப தெளிவாகவே அந்த தீர்ப்பு சொல்லிச்சு. அதுக்கடுத்து வந்த பல தீர்ப்புகளும் அதை ரொம்ப தெளிவாக சொல்லிச்சு. அதுலேயும் அவர் என்ன தெளிவாக சொன்னாங்கன்னா தகவல் அறியும் உரிமை அடிப்படை உரிமை அப்படின்னு அவங்க கோட் பண்ணாங்க. அந்த நீதிபதியோட ஜட்ஜ்மெண்ட்டில் கோட் பண்ணாங்க. அதுவும் குறிப்பாக அரசியலமைப்பு சட்டம் 19(1)A அதாவது 19(1)A கீழ் பேச்சு மற்றும் வெளிப்பாட்டு உரிமையின் கீழ் அதை கொண்டு நிப்பாட்டினாங்க. அப்போ ஒருத்தர் தகவல் பெறுங்கிறது அவரோட அடிப்படை உரிமைன்னு அப்படியே சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த அரசுகள் அதை நிறைவேற்றுச்சானா இல்லை. அதுக்கடுத்து பலகட்ட போராட்டங்கள் எல்லாம் வந்தது. அதுக்கடுத்து மிகப்பெரிய மைல்கல்லாம் நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரியா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 1 அது 2005 அது வந்ததுக்கு அடுத்து தான் இதை கொண்டு வந்துச்சு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா அன்னைக்கு இடதுசாரி எம்பிகள் நாடாளுமன்றத்தில் 60 பேர் இருந்தாங்க. அவ்வளோ பேர் ஒரு நல்ல பலம் இருந்தது. அப்போ பலம் இருக்கையில் இடதுசாரிகள் ஒரு விஷயம் என்ன ஒழிச்சாங்கன்னா நம்ம ஒரு கூட்டணி அரசாக இருக்கையில் நமக்கான காமன் மினிமம் ப்ரோக்ராம் குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் தான் செயல்பட முடியும் அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் முன் வச்சாங்க. அன்னைக்கு பிரதமர் இருந்தவர் மன்மோகன் சிங். அப்போ என்ன சொன்னாங்கன்னா கூட்டணி கட்சிகளாக இருந்தால் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஎம்கே அன்னைக்கு இருந்த கலைஞர் அதில் மிக முக்கியமான அங்கத்தை வச்சாங்க. அப்போ எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்த ஒரு விஷயம் என்னென்னா காமன் மினிமம் ப்ரோக்ராம் படி தான் இந்த கவர்மெண்ட் செயல்படணும் அப்படின்னு ஒன்று வருது. அப்போ அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமில் மிக முக்கியமான விஷயமாக ஒன்று வந்தது இது மாதிரியே தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னு வந்தது. அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை உயிரோட்டமாக அது உண்மையிலே தகவல் பெறதுக்கான அனைத்து சுதந்திரமாக இருக்கிறதுல ஒரு பெரிய குழுவே இருந்து அதை வழிகாட்டி அதை உருவாக்கினது. அப்படி இயற்றப்பட்டது தான் தகவல் பெறும் உரிமை சட்டம். அந்த சட்டம் வந்ததுக்கு பின்னாடி பல்வேறு விஷயங்கள் அரசிடருந்து ஜனங்கள் பொதுவாக வெளிப்படைத்தன்மையான ஒரு அரசு நிர்வாகத்தை கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி தான் அந்த சட்டம் வந்தது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இப்போ எல்லா தகவல்களையும் நம்மளால் பெற முடியுமா?
அப்படி இல்லை, அதுக்குன்னு சில விதிவிலக்கு இருக்குது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பொறுத்தளவில் நேரடியான அரசு மற்றும் பொதுத்துறை சார்ந்த நிறுவனங்களில் நீங்கள் வந்து அரசு பொதுத்துறை இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்கள் சம்மந்தமாகவும் கேட்க முடியும். அதில் விதிவிலக்குன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி, அதாவது தேசிய பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களை நீங்கள் வாங்க முடியாது. அது சில நேரங்களில் ஃபைனான்ஸ் வழியாக வரும். அப்படி சில கேட்டகரிஸ் இருக்குது, அது ரொம்ப தெளிவாகவே இருக்குது. அப்போ அந்த சட்டத்தை இயற்றையிலே என்ன அப்படின்னா தேசிய பாதுகாப்புக்கான முக்கியத்துவம் அதுக்குள்ளே இருக்குது. அது தவிர்த்து ஒரு வெளிப்படையான நிர்வாகம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தகவல் தேவை? இப்போ குறிப்பாக சொல்லணும்னா அநேகமாக சந்திரசூட் நீதிபதியாக இருக்கையில் தான் ஒரு தீர்ப்பு சொன்னார். அது சம்மந்தமாக வரையில் என்ன சொன்னார் அப்படின்னா, சட்டமன்றம் நாடாளுமன்றத்திற்கு தெரிய வேண்டிய அனைத்து தகவல்களையும் நீங்கள் வந்து தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலம் கொடுக்கணும், தெரியப்படுத்தணும், அதான் சரியாக இருக்கும் அப்படின்னே சொன்னாங்க. அதில் கூட இன்னொரு படி மேலே போய் என்ன சொன்னாங்கன்னா, இதில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுமே விதிவிலக்கு இல்லை, அவங்களுமே அவங்களோட விஷயங்களை நீங்கள் வந்து அதில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் விதிவிலக்குங்கிறது தேசிய பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களுக்கு தவிர மற்றபடி அரசு சார்ந்த எல்லா விஷயங்களையும் நீங்களால் பெற முடியும் அப்படிங்கிறத. ஒரு தனி மனிதரோட விவரங்கள் எல்லாமே பெற முடியுமா? இல்லை, தனி மனித விவரங்கள் அப்படின்னா இப்போ ஒரு அரசு ஊழியராக இருக்கார், அவர் சொத்து சேர்க்குறாரு, கூடுதலாக லஞ்சம் வாங்குறாரு, சொத்து சேர்க்குறாரு, அவரை தனி மனிதராக பார்க்க முடியாது. அரசோட அதாவது இணைந்து பணியாற்றுபவர் தான். அதாவது பொதுநலன் சார்ந்து நீங்கள் வந்து இயங்குறீங்க அப்படின்னா நீங்களும் தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டவர் தான் அரசு ரீதியாக. ஏன்னா அரசு கொடுக்குற மக்களோட வரிப்பணத்தில் தானே அரசு ஊழியர் இருக்காங்க. இப்போ அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி யாருக்கு இருக்கணும் அப்படிங்கிறது உட்பட்டு வரும். இப்போ ஒன்றிய பாஜக அரசு பதவியேற்றதுக்கு அப்புறமா 2019 வந்து இந்த தகவல் அறியும் சட்டத்தில் ஒரு சில திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ அதனால என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு? அப்போ என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க? 2019 நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 தான் அவங்க முத 2014 19 தான் தகவல் பெறும் உரிமை சட்டத்திலேயே கை வைக்கிறாங்க. அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது தகவல் பெறும் உரிமை சட்டம் வந்து 2005 கொண்டு வரப்பட்ட போது எப்படி இருந்ததுன்னா, அது ஒரு சுயேட்சையாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருந்தது. அது நீங்கள் சரியாக சொல்லணும்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையருக்கு ஈக்குவலாக தான் ஒன்றிய தலைமை தகவல் ஆணையர் இருந்தார். அதுக்கான சம்பளம் வரையறெல்லாம் அப்படி தான் இருந்தது. ஸோ அப்படி இருக்கையில் என்ன இருந்ததுன்னா, அதோட செட்டப்பே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியில் மொத்தம் 11 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் தலைமை தகவல் ஆணையராக இருப்பார், தகவல் ஆணையர்களாக 10 பேர் இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு வரக்கூடிய எல்லா இதுவுமே கேட்கக்கூடிய கேள்விகள் நிறையா இங்கே தரமாட்டேன்னு சொல்லுவாங்க, அப்பீல் போகும், இல்லாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து போக வேண்டிய தேர்வுலாம் இருக்கும், அதெல்லாம் அவங்க கொடுக்கணும். அதுலேயே என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து பலகாலம் அந்த போஸ்ட்டை ஃபுல் பண்ணாமல் இருந்தாங்க. அதுக்கடையில் 2019 என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ இவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டா நம்ம செய்கிற ஊழல் எல்லாம் வெளியில் வந்துடும், அதனால் பல பிரச்சனை வருது, நம்ம ரொம்ப யோக்கியன்னு சொல்கிறேன், இது வெளியில் வந்துருமே நினச்சி தான் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட அதிகாரத்தை குறைக்கிறதுக்கான ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திருத்தம் என்ன அப்படின்னா, மத்திய தகவல் அளிக்கக்கூடிய ஆணையர்களோட பதவிக்காலம், சம்பளம் இதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதை நியமிக்கக்கூடிய பவர் வந்து இனிமேல் வந்து ஒன்றிய அரசு கையில் தான் இருக்கும். அதே மாதிரியே அவங்களோட வயது வரம்புங்கிறத முன்னாடி வந்து ஃபிக்ஸடாக ஒரு 5 வருஷம் இருக்கலாம் அப்படின்னு இருந்தது. வயது வரம்பை நாங்கள் கூட்டுவோம் குறைப்போம் அப்படிங்கிறது ஒன்று. மூணாவது வந்து அந்த பதவியில் இருந்தாங்கன்னா அதுக்கடுத்து அவங்க அரசு பணியில் தொடரக்கூடாது, தொடர முடியாதுன்னு ஒரு சரத்து இருந்தது. அதையுமே எடுத்துட்டாங்க. நாங்கள் நினச்சா யார் வேணாலும் சேர்த்துக்குவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தகவல் அளிக்கக்கூடிய ஆணையர்கள் அரசுக்கு சாதகமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் சலுகை பண்ணுவோம், நீங்கள் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மிரட்டல், அவங்கள அந்த ஆணையத்தை கைப்பற்றுறதுக்கான ஒரு ஏற்பாடாக தான் அந்த திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திருத்தம் வந்ததப்பயே கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்தது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடி 2.5 லட்சமாக இருந்த சம்பளம் வந்து டக்குன்னு 1.25 லட்சமாக குறைச்சாங்க அந்த தலைமைக்கு. இப்படி பல விஷயங்கள்லாம் அவங்க கை வச்சாங்க. அதனாலேயே வந்து அப்பயே வந்து அவங்களோட முயற்சிங்கிறது இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தை நீர்த்து போக செய்யணுங்கிறதுக்கான கடுமையான முயற்சி பண்ணாங்க. அப்போ கடுமையான கண்டனம் எழுந்ததோட அதோட அப்படியே விட்டுட்டாங்க. அதுதான் அன்னைக்கு அந்த திருத்தத்தோட முக்கியமான அம்சங்கிறது அதுதான். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜக வந்து தாங்க பண்ணுற ஊழல் வெளியில் தெரிஞ்சிரும்ன்ற பயத்தில் தான் இந்த சட்டத்திலலாம் திருத்தங்கள் கொண்டு வராங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இது வரைக்கும் அப்படி என்ன மிகப்பெரிய அளவில் ஊழல் வந்து இந்த ஆர்டிஐ மூலமாக வெளியில் வந்திருக்கு? நீங்கள் ஆர்டிஐ மூலம் ஆயிரக்கணக்கான ஊழல் வெளியில் வந்திருக்கு. நீங்கள் குறிப்பாக தேசிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்ட ஊழல்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சொல்லலாம். குறிப்பாக வந்து அதாவது கார்கில் போரில் அந்த உயிரிழந்த வீரர்களுக்கு குடும்பங்களுக்கு வீடு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணாங்க.
அப்படி அந்த ஆதர்ஸ் குடியிருப்பு கட்டையில் ஹவுசிங் சொசைட்டி அது கட்டையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதில் வீடுகள் ஒதுக்கீடு பண்ணாங்க. அப்படி வீடுகள் ஒதுக்கீடு பண்ணையில் இந்த இராணுவத்துக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லாத பாஜகவோட தலைவர்களோட உறவினர்களுக்கு பல வீடுகளை ஒதுக்கீடு பண்ணாங்க. அந்த ஊழலே அது ஆர்டிஐ சட்டத்தின் மூலம் தான் வந்தது. நீங்கள் அது மட்டும் இல்லை, ஆர்டிஐ சட்டத்தின் மூலம் வந்த ஊழல் பட்டியலே நிறையா இருக்குது. நீங்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா காமன் விளையாட்டு ஊழல் 2010, அதே மாதிரி வியாபம் ஊழல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான ஊழல். அதில் வந்து ஒரு 3000 பேர் இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய பல ஆட்கள் எப்படியெல்லாம் வந்து மருத்துவ தேர்வு இன்றைக்கி இருக்க நீட்டு மாதிரி அங்கே அந்த மாநிலத்தில் ஒரு தேர்வு வைக்கிறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாஜக ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்க ஆளுகளில் பூரா முறைகேடாக உள்ள தள்ளுறாங்க. இது ஆர்டிஐ மூலம் போட்டது தான் இந்த தகவலாக வெளியில் வருது. அப்படி வந்தது, அது மிகப்பெரிய ஊழலாக பேசப்படுது. அதில் பல ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் பாஜக தலைவர்கள்லாம் தொடர்பில் இருந்தாங்க. அந்த வழக்கில் இருந்த பல பேரெல்லாம் திடீர்னு மர்மமாக செத்தாங்க. இப்போ வரைக்கும் அது என்னென்ன கண்டுபிடிக்க முடியல. அது வந்து வெளிவந்ததுக்கு காரணமே ஆர்டிஐ தான். அதே மாதிரியே தேசிய ஹெரால்டு நிறுவன ஊழல், பிஎம் கேர்ஸ் அந்த நிதி எவ்வளவு என்ன, நீங்கள் ஏன் வந்து இது பண்ணுறீங்க, அது எவ்வளோ வந்திருக்கு அப்படின்லாம் ஆர்டிஐயில் தான் கேட்குறாங்க. ஆர்டிஐயில் கேட்கல தான் வந்து அது தனியுரிமை, அதை தர முடியாது அப்படின்னு மறுக்கிறாங்க. உச்சநீதிமன்றமே அதை வெளியிட உத்தரவிட்டால் கூட தனியுரிமைன்னு மறுக்கிறாங்க. அப்படின்னா இது மாதிரி ஊழல்கள் பூராமே வந்தது அதுதான். அதை விட மிகப்பெரிய ஊழலில் கையங்களும் மாட்டேங்குது ரபேல் போகிற ஊழல். அதுவுமே ஆர்டிஐ மூலம் தான் வெளியில் வந்தது. கடைசியாக சுப்ரீம் கோர்ட்டு சொன்னக்கூடிய இந்த எலக்டோரல் ஃபண்ட்ஸ் தேர்தல் பத்திர ஊழலுமே ஆர்டிஐயில் போட்டு கொடுக்காமல் இருந்து அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு தலையிட்டு பேங்க்கை கூப்பிட்டு நீ கொடுக்கல உனக்கு என்ன பிரச்சனை, இமிடியேட்டாக கொடு அப்படின்னு சொன்னதில் எல்லாமே அந்த ஆர்டிஐ ஆக்டை பயன்படுத்த வந்தது தான். அப்போ இவங்களோட ஒட்டுமொத்த ஊழல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஐக்குள்ளே தான் பெரும்பகுதி வந்திருக்கு. நீங்கள் கர்நாடகத்தில் வந்து சுரங்க ஊழல், பெல்லாரி சுரங்க ஊழலுமே வந்து பிஜேபியோட தொடர்புடைய பல ஊழல்கள், அதுவுமே ஆர்டிஐ மூலம் தான் வந்துச்சு. மன்ரேகா, அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு ஸ்கீமில் உத்தரப்பிரதேசம் பீகாரில் எவ்வளோ பெரிய ஊழல் நடந்ததுங்கிறது ஆர்டிஐ மூலம் தான் வந்துச்சு. இது மாதிரியே நீட்டில் வந்த ஊழல் அதுவுமே வந்து ஆர்டிஐ மூலம் தான் வந்தது. நிலக்கரி ஒதுக்கீடு, விஜயமல்லையா கடன் ஊழல், இது மாதிரியே நிறைய பூனேயில் நில ஊழல், இப்படி நிறைய ஊழல்கள் வந்ததே இந்த ஆர்டிஐ பின்புலத்தில் வந்தது. இந்த ஆர்டிஐயில் இருந்து வந்ததில் பெரும்பகுதி இப்போ சிக்கக்கூடிய ஆட்கள் பூராமே பிஜேபி ஆட்கள் தான். இப்போ இதில் வந்து மாட்டுறாங்க. இந்த ஆர்டிஐயில் தான் வந்து பிரதமரோட 2L டிகிரி 2 டிகிரி முடித்தாருன்னு சொன்னாங்க. எந்த பல்கலைக்கழகத்தில் எப்போ முடிச்சிங்கன்னு கேட்கல, கடைசி வரைக்கும் பதிலே கிடையாது. இப்படி பல பிரச்சனைகள். இப்போ வந்து கடைசியாக கூட சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு நெருக்கடி வந்து அது என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அந்த வருஷத்தில் யார் படித்தாங்க அதையாவது சொல்லு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே தலையிட வேண்டிய விஷயம் வந்தது. அப்படி இந்த தகவல் சட்டத்தின் பிரகாரம் உண்மையிலே கொடுத்தாங்கன்னா பிஜேபியோட பல வண்டவாளம் தண்டவாளம். ஸோ இதை மறத்து போகணும் அப்படிங்கிறது தான் அதில் அவங்களோட முக்கியமான குறிக்கோளாக இப்போ வரைக்கும் அதுக்கு எதிராக இருக்காங்க. நம்ம இன்னமும் பல தகவலை தராமல் மறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிக்கிறாங்க, அவ்வளோதான். அதில் இப்போ இது இவ்வளோ பெரிய பேசு பொருளாக திடீர்னு மாறி இருக்கு. இப்போ இதில் என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க? இப்போ அவங்க எந்த திருத்தத்தையும் புதுசாக கொண்டு வரல. 2023 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. அதில் தகவல் பெறும் உரிமை சட்டம் ஆர்டிஐ இன்க்ளூட் பண்ணி 8(1)J அப்படிங்கிற பிரிவில் தான் அதை வந்து திருத்தம் கொண்டு வராங்க. அந்த திருத்தம் என்ன அப்படின்னா தனிப்பட்ட தரவுகள் அப்படிங்கிறது இருக்குல்ல, தனிப்பட்ட தரவுகள்ங்கிறத தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. அது ஏன் தனிப்பட்ட தரவுகளை எப்பயுமே தரக்கூடாது மாதிரியே தானே இருக்குன்னு நமக்கு பொதுவாக பார்க்கல தெரியும். அதில் செஞ்சுருக்க திருத்தம் என்னென்னா, அதுக்கு முன்னாடி அந்த சட்டம் எப்படி இருந்தது அப்படின்னா பொது நலன் சார்ந்த விஷயங்கள் தொடர்புடைய தனிப்பட்ட தகவல்களை நீங்கள் தரணும் அப்படின்னு இருந்தது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பொது நலன் சார்ந்த அப்படிங்கிறத தூக்கிட்டு தனிப்பட்ட தரவுகளை தரக்கூடாது அப்படின்னு மாற்றிட்டாங்க. அப்போ தனிப்பட்ட தரவுகளை தரக்கூடாது அப்படின்னால என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷனையும் வாங்க முடியாது. ஏன்னா ஒரு அரசு பணியில் தனிப்பட்ட நபரோட வேலை சார்ந்து தான் அந்த விஷயங்கள் எல்லாமே வரும். இப்போ உதாரணம் எடுத்துங்க, பிரதமர் வந்து 2L டிகிரி படிச்சிருக்காரு, எந்த காலேஜில் படித்தார், எப்போ படித்தார் அப்படிங்கிற வழக்கு போய்கிட்டு இருக்கு. இது வந்ததுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டு சொன்னது அந்த தகவலாம் தர்றதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. இப்போ வந்து மறுபடியும் போயில அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை இந்த சட்டத்தின்படி அது ஒரு தனிப்பட்ட நபரோட உரிமை சார்ந்த விஷயம், அதை நாங்கள் தர முடியாது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து அமித்ஷா மகன் வந்து செய்சா வந்து பணம் மதிப்பு நீக்கத்தப்ப திடீர்னு ஒரே மாதத்தில் 10,000 கோடி அவரோட சொத்து மதிப்பு உயர்ந்தது. இவ்வளோ பெர்சன்டேஜ் உயர்ந்தது கூட வயரில் கூட பெரிய டேட்டாவே போட்டு அந்த ஊழலை எக்ஸ்போஸ் பண்ணாங்க.
இன்றைக்கி வந்து இது மாதிரி அவரோட சொத்து மதிப்பு எவ்வளோ இருந்துச்சு, இன்றைக்கி எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தனிப்பட்ட தரவுகள் தர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து கார்ப்பரேட் கம்பெனிகளும் பொதுத்துறைகளும் அந்த அதிகாரிகள் சில கூட்டணி வச்சு நெக்ஸஸ் வச்சு பல முறைகேடுகள் பண்ணுறாங்க. அப்படின்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கார், அவருக்கு திடீர்னு இவ்வளவு மடங்கு சொத்து அதிகமாகுது, இவரோட சம்பளம் இவ்வளோ தான், இவருக்கு எப்படி இவ்வளோ சொத்து வந்தது, அவருக்கு வந்த விவரங்கள்லாம் கொடுன்னா இது தனிப்பட்ட உரிமை சார்ந்தது, அது தர முடியாதுன்னு சொல்ல முடியாது. எல்லா விதமான தகவல்களையும் மூடி மறைச்சிட முடியும். குறிப்பாக வந்து பிஎம் கேர் நிதி இது யாராட்ட வாங்கினீங்க என்னென்னா தனிப்பட்ட தகவல் தர முடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு ஒட்டு மொத்தமாக, அதாவது உடல் இருக்க உயிரை எடுத்துறதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரியா அந்த தகவல் தர்றதுக்கான அடிப்படையாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே தூக்கிறது. அதுதான் மிக முக்கியமான திருத்தம். அந்த திருத்தம் வந்தது அப்படின்னா இன்றைக்கி இருக்க பல விஷயங்கள் வெளியில் வராது, இவங்க பல வகையில் தப்பிச்சிருவாங்க. அதுக்கான முக்கிய குறிக்கோளாக தான் வந்து அந்த சட்டத்தை மட்டும், அந்த பிரிவை மட்டும் சேர்த்துருக்காங்க. அது 2023 கொண்டு வந்தால் கூட அந்த விதிகள், அது இயங்கிறதுக்கான விதிகளை அறிவிச்சிருக்காங்க. அது அநேகமான நடைமுறைக்கு வந்துடும். அதனால தான் இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சிக்காரர்களும் அதே மாதிரியா வந்து தகவல் பெறும் உரிமை ஆர்வலர்களும் கடுமையாக எதுக்குறாங்க. இது வந்ததுன்னா ரொம்ப சிரமம் அப்படின்ட்டு. நீங்கள் இன்னொன்று இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2023 ஏன் திடீர்னு கொண்டு வர்றாங்க, திடீர்லாம் ஒன்றும் கொண்டு வரல. அப்போயே அவங்களுக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னா தகவல் கோரி போனதில் அப்பீல் போய் அந்த ஒன்றிய தகவல் ஆணையர்கிட்ட பல்லாயிரக்கணக்கான கோப்புகள் இருக்குது. அதிலெல்லாம் மிக முக்கியமான ஊழல் சார்ந்த கோப்புகளும் இருக்குது. அப்போயே அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வருது. அப்போயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 11 ஆணையர்கள் இருக்கணும். அதாவது வந்து தலைமை தகவல் ஆணையர் உள்ளிட்டு தகவல் ஆணையர்கள் 10 பேர் இருக்கணும். 2023 அதில் 5 இடம் கடைசி வரைக்கும் வேக்கண்டாகவே வச்சுருந்தாங்க, போடவே இல்லை. ஏன்னா கொடுத்தா அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஆணையராக போட்டால் சட்டத்துப்படி அவங்க கொடுக்கணும், போட்டாலும் கொடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மூலியமாக அந்த 18J அந்த பிரிவில் இருந்து கொண்டாந்து இந்த திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. அப்போ அவங்க உள்நோக்கத்தோடு பண்ணுறாங்க அப்படிங்கிறத எல்லா பேரும் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். இப்போ நீங்கள் 2023 வந்து தகவல் ஆணையர் வந்து ஒரு 5 இடங்கள் காலியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதற்கு பிறகு இப்போ எல்லா மாநிலங்கள்லையும் சரியான அளவில் தகவல் ஆணையர்கள் இருக்காங்களா, இல்லை இன்னும் காலி பணியிடங்கள்லாம் இருக்கா? அதில் சரியாக சொல்லணும்னா காலியாக இருந்ததுன்னு இல்லை, அவங்க வந்து நிரப்பாமல் வேணுன்னே வச்சுருந்தாங்கன்னு தான் சொல்லணும். நீங்கள் 2023 மட்டும் இல்லை, இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பிஜேபி ஆளக்கூடிய மாநில அரசுகளுக்குமே தகவல் பெருமை உரிமை சட்டத்தில் பெரிய நாட்டம் கிடையாது. அது வரக்கூடாதுன்னு நினச்சாங்க. நீங்கள் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் 2015 வந்து தகவல் ஆணையராக வந்து யஸ்பால் சிங்னு இருந்தார். அவர் வந்து 2015 ஓய்வு பெற்றதுக்கு பின்னாடி 5 வருஷம் 2020 வரைக்கும் தகவல் ஆணையரை நியமிக்கலை ஊபியில். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் தகவல் பெருமை சட்டத்தில் கேட்பீங்க, இவங்க தர முடியாதுன்னு கீழே இவங்க தான் இருப்பாங்க, மிரட்டி கொடுக்கூடாம்பாங்க. நீங்கள் அப்பீல் போவீங்க, அப்பீல் போகிறதுல முடிவு எடுக்க வேண்டியது அவர் கொடுன்னு சொல்கிறவர். நீ போட்டால் தானே செய்வ, நீ தர முடியாதுன்னு சொன்னால் கோர்ட்டுக்கு போவ, நீ போட்டால் தானே பண்ணுவேன்ட்டு போடாமையே வச்சுருந்தாங்க. அதே மாதிரியே குஜராத், அதில் பார்த்தீங்கன்னா 2018 டிபி தாக்கர் அவர் தான் வந்து தகவல் ஆணையராக இருந்தார். அவர் ஓய்வு பெற்றதுக்கு பின்னாடி 2021 வரைக்கும் அவங்க வந்து ஆணையரே போடலை. பீகார் 2020 போனவரை 21 வரைக்கும் 2020-21 வரைக்கும் அங்கே தகவல் ஆணையரே கிடையாது, போடலை. ஆந்திராவை எடுத்துக்கிட்டா 2017 2021 வரைக்கும் 4 வருஷம் அவங்க போடலை. இப்படி வந்து மகாராஷ்டிரா 2019 21 வரைக்கும் 2 வருஷம் அவங்க தகவல் ஆணையரே போடல. காரணம் என்ன அப்படின்னா, தகவல் ஆணையர் போட்டிங்கன்னா ஜனங்க கேள்வி வைப்பாங்க, கேட்டால் பதில் சொல்லணும். ஒரு அரசு ஊழியராக இருக்கவர் பதில் சொல்லாட்டி அவர் பணிக்கு பிரச்சனை வரும். அரசியல்வாதி சொன்னால் கூட கேட்காட்டி அவர் சொந்த பணிக்கு சொந்த பிரச்சனை வருங்கிறதுனால அவர் கொடுப்பாரு. இதை வந்து எப்படி தட்டி கழிக்கிறதுன்னு தான் பார்த்து இவங்க தகவல் ஆணையரே நியமிக்காமல் இருந்தாங்க. அதோட ஒட்டுமொத்த வெளிப்பாடு தான் இப்போ மொத்தமாக இந்த சட்டத்தில் வந்து சட்டம் இருக்கிறதுனால தான் பண்ணுறாங்க. சட்டம் இல்லாமல் போச்சுன்னா, நீர்த்து போக செய்யாச்சுன்னா பண்ண முடியாங்கிறதுனால தான் அவங்க இது மாதிரிய விஷயங்கள்லாம் கொண்டு வந்து இப்போ 2023 திருத்தம் கொண்டு வந்து அதோட உயிர் போன்ற அந்த பொதுநலன் சார்ந்த காரணங்களுக்காக தனிநபர் தகவலை அளிக்கலாம் அப்படிங்கிறத வந்து எடுத்துட்டு தனிநபர் தகவல்களை கொடுக்கணும் மூட்டைக்கட்டையாக போட்டாங்க. இது வந்து தப்பிக்கிறதுக்கான மிகப்பெரிய வழி. இது வந்தது அப்படின்னா அந்த சட்டம் காலியாயிரும். குறிப்பாக நீங்கள் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்து மேலே ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு நம்பிக்கை கிடையாது. அதை ஒட்டு மொத்தமாக மாற்றினா இன்றைக்கி இருக்க சூழலில் அதுக்கு சாத்தியமே கிடையாது. அதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, எந்த மாநில மக்களும் ஒத்துக்க மாட்டாங்க, கடுமையான எதிர்ப்பு வரும்.
அந்த சட்டம் இருக்கையிலேயே அந்த சட்டத்தை பயன்படுத்தியே அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது. அதுக்கான ஏற்பாடாக ஒவ்வொரு சட்டமாக கொண்டு வர்றாங்க. நீங்கள் வந்து ஈடியில் என்ன மாதிரி திருத்தம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். இது மாதிரியே ஒவ்வொரு செக்ஷன்லேயுமே கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. சிபிஐக்கு எப்படி கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கலாம். அதே மாதிரியாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தையும் காலி பண்ணுறதுக்கான ஒரு ஏற்பாடு. அதுதான் அவங்களோட நோக்கமே தவிர இது வந்து ஒட்டுமொத்தமாக இந்திய அரசியல் அமைப்புக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. இவங்க வந்து ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய பரந்த இந்து ராஷ்டிரத்துக்கான தனி சட்டம் வச்சுருக்காங்க. அவங்க மறைபொருள் அஜெண்டா இருக்குது, அதை கொண்டு வரணும். அதை இப்போ கொண்டு வர முடியாது. அது வரைக்கும் இந்த சட்டத்தை காலி பண்ணுறது எப்படியெல்லாம் காலி பண்ண முடியுமோ அதுக்கான ஒரு முயற்சியில் ஒரு பகுதின்னு இதை பார்க்கலாம். இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க, அதுலேருந்து அதில் என்னென்ன பயன்கள் இருக்குது, ஒரு பொதுமக்கள் அதுலேருந்து எப்படி நம்ம பயன்பெற முடியுங்கிறது, இப்போ அதை திருத்துறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத எல்லாத்த பற்றியும் நீங்கள் விரிவாக சொன்னீங்க. நன்றி தோழர்.